Powerful people come from powerful places. ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் கேம்ல தான் guys. ஸோ நம்ம இந்த வாட்டி எங்கே இறங்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த ஒரு அப்சர்வேட்டரி பக்கத்தில் ப்ளூ ஜோன் போட்டிருக்காங்க guys. தான் கிரேவேடில் போட்டிருக்காங்க. அதனால் கட்லிஸ்ட்டில் இருக்க லான்ச் பேட் பிடிச்சி டேரெக்டாக அங்கே போயிடலான்றது இப்போ வந்து நான் லான்ச் பேட் பிடிக்க வந்திருக்கேன். கரெக்டாக ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே விட்டு போடலாம். கரெக்டாக மேலே ஏறுவோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ க்ளோஸாக இறங்க மாட்டாங்க சொன்னால் நான் இறங்கியிருக்கேன். காய்ஸ், நம்ம வந்து கொஞ்சம் ஒழுங்காக விளாட்ல, அதனால் வந்து நான் ஜோன் சர்வராக வந்துட்டேன். ஆமாங்க கைஸ், அதே போல் இந்த வாட்டி எங்கள் டீம் வந்து புதுசாக வேறு ஒருத்தர் இருக்கார் கைஸ். அவர் வந்து நம்பர் 2ல் இருக்கார் பார்த்தீங்கன்னா, டிஎன்டா இருக்கு அப்படின்ட்டு. அவர் தான் வந்து புதுசாக நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ ஹாய் கைஸ், நான் தான் டிஎன்டா. ஐ ஹோப் யூ கைஸ் நோ மீ ஃப்ரம் லாஸ்ட் வீடியோ இல்லை பார்த்தோம்பே, நீ வந்து ரொம்ப நாள் ஆகுது. நீ வந்ததுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் அப்புறமேட்டு ஒரு 5 days முன்னாடி நீ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஐ மீன் ஐ ஹோப் யூ கைஸ் நோ ஃப்ரம் 5 days old வீடியோ. அண்ட் ஐ தாட் நான் ஜோன் சர்வே பண்ணுவேன்னு நினச்சி வந்தேன் கைஸ். பார்த்தா டிஎன் ஒயிட் ஜோன் சர்வே பண்ணுறாரு. அவரை பாருங்க, ஸ்பேடில் ரெண்டு ஜோன் சர்வே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் ஆள் இன்னொருத்தர் சென்டோஸாக போயிருக்காரு. ஆக்சுவலி அவர் தான் ஜோன் சர்வே பண்ணுற மாதிரி ஐடியா. ஆனால் டார்க் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, கடைசி 2 மேட்ச் ஒழுங்காக விளையாடாத காரணத்தினால் அவர் வந்து ஜோன் சர்வே பண்ணுற ஞாபகத்தில் வந்து அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். ஸோ ஆக்சுவலாக வந்து 4 பேர் அட்டாக்கிங் ஆடலான்ட்டு இருந்தோம். ஸோ வந்து எங்கள் டீமுக்கு வந்து செட் ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒரு இடத்துல போய்ட்டு சேர்த்துட்டு வருமா, அதனால் ஒரு ஜோன் சர்வே ஏறணும் ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம டீமுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் சர்வே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். அட்டாக் ஒழுங்காக இல்லைனாலுமே ஜோன் சர்வே நல்லா பண்ணுவோம். நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஜோனாக இருந்தாலும் வந்து தப்பிக்கலாம். என்னென்ன சொல்கிறாரு பாருங்க गाइस. ஆனா இப்போ நம்ம ஜோன் சர்வே பண்ண முடியாது गाइस. மெட்கிட்க்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் மெட்கிட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஏமா நம்ம அவ்வளோ தைரியம் எனக்கு போட்டிருக்கான் கேஸ். இவனும் நமக்கே ஹிட் லிஸ்ட் போட்டிருக்கான். அவனை போயிட்டு ரெடியாக இருக்கு गाइस. நம்ம டீம்மேட் ரிவே பண்ண கேஸ். அவனுங்க இங்கே 2000 டோக்கனு. என்ன கேஸ் இது, இவ்வளோ டோக்கன் வச்சுறானுங்க गाइस. ஓபிடா ஓபி. ஏன்னு சொல்லு. டேய் ஸ்கோப்பே உள்ள மாட்டேதுடா. ஏய் ஒரு டோக்கன் கொடுங்கடா. டேய் ஸ்கோப்பே உள்ள மாட்டேதுடா ஒழுங்கா. ஐயோ நான் போயிட்டேன். செத்து போடா டேய். நீ யாரா பாட் பாய்? கைஸ் நானே ஒரு பாட் பாய், இங்கே வேறு ஒரு பாட் பாய். நான் அவனை போட்டு அழுத்திட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போ நீங்கள் வந்தனா உன்னை போட்டில் மாட்டுருவானுங்க. ஒரு ஸ்குவாட் இருக்குது. நான் பார்த்தேன்னா சொல்லுங்க தான் சொன்னேன். ஸோ கைஸ், எப்படி எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 பேரும் காலி ஆகிறோன்னு நினைக்கிறேன். எங்கள் டீம் வேறு வெயிட் டீமு. எங்கே இருந்து அடிக்கிறானுன்னா தெரிய மாட்டேங்குது. தூரம் இங்கே ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கார். இவர் தானே என் கையில் வேறு நல்லதாக வேறு இதுள்ள தானே இருக்கா அவரு. டே இங்கே ஒருத்த நாக்கு, அங்கே ஒருத்த நாக்கு, அவன் நாக்கு பேர். சூப்பர் இவர் பண்ணுறா டி சோன் சர்வேர். கமாண்ட்ரா. அரே யார் தம்பி க்ளூவால். அச்சா அவ்வளோதாங்க பொட்டலம் போல் தப்பிச்சிட்டாரு. இங்கே ஜோன் சர்வர் இப்போ எந்த ஊரில் இருக்காரு? சென்டோஸில் தான் பத்திரமா இருக்காரு. இவர் இங்கே அவ்வளோதாங்க சொல்லி முடிஞ்சு. இவர் இங்கே சென்டோஸில் ரிவே பண்ணிட்டு வச்சுக்கோங்க. நான் இது மறுபடியும் இந்த ஃப்ளைட்டு பிடிச்சா மட்டும் தான் நல்லா கிரேவேட் போக முடியும். மறுபடியெல்லாம் ஃப்ளைட்டு பிடிக்க முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு இவர்? இவ்வளோ டோக்கன் வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? இவர் வந்து விரோதமான ஒரு ஜோன் சர்வர் இவர். நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு டோக்கன் இப்பயே வேஸ்ட் பண்ணோம்? டோக்கனை சேர்த்து வைக்கிறது நல்லது தானே. லாஸ் ஒன்றுக்கு உதவ போகுது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இன்னொரு டீம் மட்டும் திடீர்னு சாவுறாரு. கரெக்டாக 3 பேர் ரிவே ஆவாங்களே. அவர் சாக மாட்டார், பயங்கரமான ஆளவர். ஸோ கைஸ் ஆக்சுவலி இப்போ நானும் 2 கிலோ, என் டீமோட 2 கிலோ. ஆனால் இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தான் கைஸ் எனக்கு தெரில. I want enemies. I need more and more kills, you know. டேய் உன்கிட்ட அவ்வளோ டோக்கன் இருக்கு பாருடா. 2 பேரும் கொடுங்க. 3600. நான் பொச்சினால தான் இருக்கேன். வா சென்டோஸ்ல இருந்து பொச்சினா கிட்ட தான். தட்ஸ் ஆட்டோ எடுத்துட்டு வாங்க. டோக்கன் இருக்கு. ஜோன் சர்வே வர டோக்கன் டெக் அது குட்டு தான் ஆவணும். இல்லை நாங்கள் டோக்கன் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் முடியாது. மக்களே அரசனல் மொக்கையாயிடானுங்க. அரசனல் எங்கள் டீம்மேட் வேறு அங்கே ஓரமாக இருந்து கிள்ளி அடிச்சுட்டு வர்றாரு.
எனக்கு வர அதெல்லாம் பார்த்து சகிக்க முடியல. என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்க, எனிமி வரட்டும். அப்போ தான் கைஸ் M10 வந்து இப்படி கொடுத்தா வேலைக்கு கைஸ் ஓகே பேரா வைட் செக் பண்ணது கைஸ். சரிதான், டீம் மட்டும் தானே அடிக்கிறான், எனிமி அடிக்கிறான். போலிச்சு போட்டோம். இந்த மாதிரி விட்டு போகணும். லெட்ஸ் கோ. வாங்க எல்லாம் உங்க காயின்னா கொடுங்க. எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நீதான் ப்ரோ இங்கே வரணும், நானும் வரக்கூடாது. ஸோ கைஸ் எனக்கு வந்து இப்போ வந்து மெயினாக நல்ல கன்று கிடைக்கணும் கைஸ். ஃபேமஸ் வச்சுட்டு நான் ஃபேமஸ் வச்சு ஆடுறதுக்கு நான் ஐ மீன் M10 வச்சுப்பேன் கைஸ் நான். ஜான் வந்துட்டேன் பாரு. எவனது ஏசி ஐட்டிங்க போட்டு போயிடலாம். ஃப்ளேம் உனக்கு ஜோன் சர்வருக்கு எதுக்கு அந்த மாதிரி கண்ணலாம் ஏசிடி ஃப்ளேம் எவனது கொடுத்துட்டு போயிருக்கானா? எவ்வளோ பெரிய நல்லவனாக இருப்பாங்க கைஸ் அவன். ரொம்ப புண்ணியம் பண்ணவனாக இருப்பான் போல. ரொம்ப நல்லது கைஸ். கம்மியார் ஒரு கிலோ ஆபாய் நான் கூட 2 கிலோ அடிச்சிட்டேன். எங்கள் டீம் மட்டும் தாங்க சாங்க மாஸ் பண்ணிட்டு மெடிகிட் கொஞ்சம் தான் 6 இருக்கு. ஏன் வயிற்று பொழப்புக்கு வேணுமே மெடிக்கிட்டு? உனக்கு கொடுத்துட்டா நான் பிச்சை எடுக்கிறதாடா டேய். டார்க் நம்ம ஹிட்லிஸ்ட் போட்டுக்கலாம். டார்க் அங்கே ஒரு லாம்போகினி தான். எனக்கு ஏசிஐடி ஃப்ளேமபிள் கட்சிருக்கு பாஸ். எனக்கு அது எப்போ கட்சிச்சு? இப்போ தான் பேசிட்டு இருக்கிற பத்தியா? கைஸ் எனிமி கிளாக் டவர் பக்கத்துல தான் இருக்கான். டேய் வாடா டேய் டார்க். டீம்மேட் பாரு 4வது கில். இங்க லாம்போ ஏறி அதுதானே நானும் சொன்னேன். டீம்மேட் பாரு கில்லா அடிச்சிட்டு இருக்கான். பொறுக்கலை சீக்கிரம் போடுறோம் கிளாக் டவருக்கு. டேய் தம்பி சீக்கிரம் ஏறு. அவன் கொளுத்தி விட்டான் பாருங்க வந்து என்ன வேலை பார்க்குற மாதிரி எனிமி. நான் ஜோன் சர்வே தான் ஜோனுக்குள்ளே ஜோன் சர்வே பண்ணுறேன் பார்த்தீங்களா? பைக் பார்த்தா தர சொன்னி. ஒரு பைக் இருக்கு வரியா டே ஷூ. என்னென்ன லூட்டு வருங்க. அரே ஏறு எங்கேருந்து அடிச்சான் உன்ன? டேய் சுத்தி குளோவால் தம்பி அவன் எப்படி என்ன அடிச்சான்? அட்ரா டே இன்னொருத்தாங்க குளோவால் போடு. நைஸ் கைஸ் எனக்கு மனசே கேட்க மாட்டேது கைஸ். நான் பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கா? சுத்தி குளோவால் போடாத. பயங்கரமா அங்க வந்து செத்தோம் பாஸ் ஒன் சர்வைவர். நாங்க எப்ப வேணா சாவ போறோம். சுத்தி அடிக்கிறான். இது ஃபர்ஸ்ட் இங்க ஒருத்தர் இருக்காரு முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். சுத்தி அடிக்கிறானுங்க. மக்களே இப்படி போட்டு அடிச்சா என்ன கைஸ் பண்றது நானு? அவ்வளோதான். இவர் வேற காலி ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன வாருங்க எப்படி அடிப்பான்னு தெரியாது. இங்கே ஒன்றொருத்தர் இருந்தால் என்ன வெறுப்பேற்றிட்டு இருந்தான். எங்க அவன்? இனிமே சோக என்னன்னா டார்க் எங்களால காப்பாற்ற முடியல. காப்பாத்தியாச்சு. இப்போ சொல்லலை நான் கணக்கு சொல்கிறேன். சீக்கிரம் குரு வெண்டிங் மிஷின் போடா. எங்கடா இருந்து அடிக்கிற டே? வாடா பாட் பையா. எங்க இருந்தெல்லாம் அடிக்கிறானுங்க பாத்தீங்களா? ரெண்டு பேரு பாத்தீங்களா? அவரு பயங்கரமா நல்லா இருப்பார் போல. ஒரு பயங்கரமா நல்லா இருப்பார் போல கைஸ். ஓடுறாரு பாத்தீங்களா கைஸ்? நம்ம நினைச்ச மாதிரி கில்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு கைஸ். அலைவு டாய் கைஸ், இது உங்களால் நம்ப முடியுது அலைவு பார்த்து. என்ன டக்குன்னு ஏறும், அது வேற விஷயம். ஆனாலும் எவன்டாம எட்டிப்பாரா டே தம்பி, எட்டிப்பாரு பாப்பா இல்லையே டேய் தம்பி. சரியா வரமாட்டாங்க. ஸோ ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு ஓட்டான் பார்த்தீங்களா? இங்க ஒன்று அடிச்சுட்டு ஓட்டான்டா. வெண்டிங் மிஷின் அவனை ஜோனுக்குள்ள வர விடக்கூடாது. ஓகே நீங்க மட்டும் அமைதியா ஜோனுக்கு போயிட்டு நான் செட்டு போய் போக ஜோனுக்கு. You deserve better death, Ra. I know. So guys, வெண்டிங் மிஷின் இருக்கான்னு எங்கள் டீம்மேட் சொன்னார். நானும் வெண்டிங் மிஷின் வெளியே நின்றுருக்கேங்க. வருவானா மாட்டானா அப்படின்னு கொஞ்சம் தாண்டி நிற்கிறேன்.
அதெல்லாம் கண்டுக்கூடாது. அவன் இங்கே வரட்டும்னு பார்க்குறேன், காணுமேடா பாய். எஸ் கையில் இட்லிஸ் இருக்கு, ஆனால் இட்லிஸ் வந்து காலி ஆயிடுச்சு, போட முடியாது போல். டைம் அப். வந்துச்சு. ஓ கைஸ் ஜோன் வந்துச்சு. பீட்டா வரேன் மக்களே ஜோன் தான் மக்களே வருது, எனிமி இன்னும் வரல. T&Rக்கு வந்து எனிமியை பார்த்தாராம் இல்லை வேறு யாராச்சும் பார்த்தாரான்னு தெரில. ஏன் பின்னால இருந்து பட்டக்ஸ் அடிப்பான்டா, நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. ஏங்க மேலே தட்டினமோ, ஏய் அங்கே தான்டா இருக்கான் அவன். எங்க என்னத்தையும் விட்டான் அங்கே, அந்த லான்ச்சர் மாதிரி என்னமோ விட்டான் அங்கேருந்து. என்கிட்ட விடல, தூரத்தில் எங்கேயும் விட்டான். ஆனால் லான்ச்சர் வந்து அந்த இங்கே பாருங்க பாரு, இங்கே தான் வந்து உழுது பாரு லான்ச்சர். என்ன இது நான் விட்டது? அடா பாட் பாய். கைஸ் இப்படி ஒரு டீம் வச்சு என்ன கைஸ் பண்ணுறது நான், நீங்களே சொல்லுங்களேன். நான் என்னமோ பறந்து வருதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்தா எங்கள் டீம் ஆள் விட்டுருக்கா. டேய் டார்க் பாய். கைஸ் 2 நிமிஷம் மரண பேத்த காமிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் என் டீம்மேட் எனக்கு இல்லை, எனக்கு புரியல. ஆனால் எனிமி இங்கே இருந்தால் அவன் எப்படி கைஸ் எங்கே கைஸ் போயிருப்பான்? மேஜிக் ஷோ கைஸ், எனக்கு தெரிஞ்ச மேஜிக் ஷோ நடக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ், எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எனிமிஸ் இதுக்கப்புறம் மறுபடியும் தேடணும் கைஸ்னா. அளவு 14 தான் இருக்குது, எல்லாம் டக்குன்னு செத்துறான்னு என்ன பண்ணுறது அங்கே பார்த்தீங்கன்னா. ஏய் வாடா டேய் தம்பி, உன் பேர் தாண்டா இருக்கேன். டேய் அது பீமா சக்தி போயிடுச்சு, அது அவன் தானே. அது பொச்சினாக்கில் 2 சோலோ டயர் பற்றியா? பொச்சினாக்கில் ஒருத்தர் எனக்கு எப்படி மண்டே லைட் அடி உழுதுன்னு தெரில. நான் அடிக்கிறேன், நான் எப்படின்னு தெரில, ஹெட்ஷாட் உழுது. ஏய் டார்க், டேட் என்னடா இந்த பக்கம் ரொம்ப நேரம் கழிச்சு வர பார்க்குறேன் நான். ஃபோன் லாக் ஆகுது கைஸ், எனக்கு என்னாச்சுன்னு தெரில. கைஸ் 6 கில்லு கைஸ், ஆனால் இன்னும் நிறைய கில் கைஸ். ஜோன் சரி நாக் பண்ணி போட்டிருக்கான். எவன்டா அவன் இப்படி அடிக்கிறது? அவனை வேணா கொல்ல விடா. டே தம்பிங்களா, அங்கே ஆல்ரெடி அவன் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். அப்படியே திருந்துறானா பார்த்தீங்களா அந்த எனிமி, என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுறான். ஏய் தம்பி, உனக்கு அவனுக்கு இல்லையா சார் ஒரு 2 டார்ச்சர் கைஸ்? அவன் நீ யாரா நீ போமா கைஸ்? 7 கில் அடிச்சாச்சு கைஸ். நானும் எப்படி அங்கங்கே ஓசி அடிச்சுட்டு இருக்கிறேன். டார்க் கமான் டார்க், பேக்கப் தரேன். அங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு. ஒன் ஷாட் 81. ஏ டக்குன்னு போ டேட் கோ டேட். டேய் எடுப்போங்கடா டேய். அவன் யாரா அவன்? கொஞ்சம் வெளியேட்டி பார்த்தா கூட சாவடிச்சு பண்ணி அவனை. இந்த ஜோன்லலாம் போனா செத்துருவோம்பா. 3 பேர் செத்துட்டா போ. நீங்க சுத்தாத தம்பி, கொஞ்சம் ஓரம் போ. நாங்கள் 2 பேரும் செத்துட்டோம் மீன்ஸ் போய் ரிவே பண்ணு. ஓகே இப்போ ஃபேக்ட்ரி தான் போகணும் கைஸ். ஜோன் சர்வர் கேட்குற கேள்வி பார்த்தீங்களா? எங்கள் டீம் ஜோன் சர்வர் இப்படி ஒரு ஜோன் சர்வர் வந்து நீங்கள் பார்க்க முடியாது, இதுக்கப்புறமும் பார்க்க முடியாது, இனிமேலும் பார்க்க முடியாது. ஏசிஐடி வச்சு அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கேன் கைஸ். நான் ஒரு வாட்டி அப்படி தான் அழுத்தினேன், ஆனால் என்னையே தவறி மண்டையில் விழுந்துருச்சு. எப்படின்னு தெரில கைஸ் எனக்கு. ஏய் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்குவாடாடா, இப்படி தான் கைஸ் ஹெட்ஷாட் விழுது. அது எப்படி விழுதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது கைஸ். என்னமோ சும்மா விழுத்துங்க. டி என்னடா நான் பண்ணுறேன்? ஓசி அடிச்சிட்டு இருக்கேன்டா டி. உள்ள புந்து நானும் அடிச்சுட்டா. பெஸ்ட் ஆஃப் லக் டே. நான் தான்டா பிளேயர் டே. 2 பேரு அச்சா சூப்பர் போயா. சத்தியமா சொல்றேனே, இந்த மேட்ச் என் வாழ்நாள் நான் மறக்கவே மாட்டேன் கைஸ். நான் எத்தனை ஓசிகள் கைஸ் நான் அடிக்கிறேன். நான் எனக்கே அப்பா என் டீம்மேட்ஸ் பார்த்தா நான் பாவப்படுறதா இல்லை எனிமீஸ் பார்த்து பாவப்படுறேன்னு தெரில கைஸ். எனக்கு ஓசிகள் எனக்கு 74+. நான் அடிச்ச 11 கில்ல எனக்கு ஒரு 10 கிலோ ஓசியா இருக்கும் போல. 10லாம் இருக்காது கைஸ், கன்ஃபார்ம் 5க்கு மேல. எனக்கு 72+. டே நான் காமெடிடா டே கைஸ். அங்கே பாருங்களேன், என் டீம்மேட் பாருங்க, டேட் கிட்ட இருந்து 6 அசிஸ்ட், ஆனால் என்கிட்ட இருந்து 3 அசிஸ்ட்னு காமிக்குது. யார் என்கிட்ட இருந்து ஒன்று வந்து டேட் அடிச்சாங்க ஸோ ஒரு அசிஸ்ட்டு கரெக்டாக அந்த டவர் கிட்ட இருக்க போட்டனை போட்டு அவன் இப்போ ஏடி அடித்தான். அவன் அப்புறம் டார்க் வந்து டேமேஜ் கொடுத்துறான்னா ப்ளஸ் நான் ஒரு அடி வேறு அடித்தேன். அப்போ டேட் உள்ளே போய் அவனை போய் பூந்து போய் அடித்தான் கைஸ். ஓகேவா? அதோட வேறு எந்த அடிக்கலாம், ஆனால் அசிஸ்ட் 3ன்னு காமிக்குது. பரவாயில்ல காமிக்குதே. ஆனால் கைஸ் இந்த மேட்ச் வந்து நான் பயங்கரமாக ஓசியில் அடிச்சேன், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ மறுபடியும் அடுத்த மேட்ச் இதோட பயங்கரமாக ஓசியில் அடிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ்.